ஆரம்பமா methods இன்றைய செய்திகள். இனி எல்லாம் H நோட். செயலிகள் அற்ற இணையதளங்கள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அற்ற இடைவிடாத ஸ்க்ரோலிங் தொலைவுகளற்ற உலகில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்வில் ஸ்மார்ட் போன் அடக்கமாகிவிட்டது, மறைய துவங்கிவிட்டது. அதற்கு பதிலாக நம் கைகளில் H நோட் வரப்போகின்றது. H நோட் என்றால் என்ன? தூரத்தில் இருக்கும் ஒரு செவர் நம் கோரிக்கையை செயல்படுத்தும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமில்லை. நம் கையில் உள்ள சாதகமே ஒரு சிறிய மினி கம்ப்யூட்டர் போலாகிவிடும். போன்ற ஹேர்வெட்கள் மூலம் இயக்கப்படுகின்றது. இது தரவுகள் உருவாகும் இடத்திலேயே உடனுக்குடன் கையாளுகின்ற 5G தொழில்நுட்பம் இதன் நரம்பு மண்டல போல செயல்படுத்துவதால் மின் வேகத்தின் வேலை செய்யும். எந்த ஒரு மனித இடைமுகமும் நோ ஹியூமன் இன்டர்ஃபேஸ், அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அப் அல்லது ஓப்பன் செய்யும் கிளிக் செய்ய வேண்டியதில்லை, அதுவே தானாக செயல்படும். தற்போது ஸ்மார்ட் போனுக்கும் வருங்கால H நோட் தொழில்நுட்பத்திற்கும் இடையிலான முக்கிய வேறுபாட்டை 2 புள்ளிகள் மூலம் விளக்கலாம். முதலாவதாக, செயல்பாட்டை தன்னாட்சி. இன்றைய ஸ்மார்ட் போன்கள் பெரும்பாலும் கிளவுடுடன் எனப்படும் தொலைதூர செவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சான்றாக, நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் இடம் கேள்வி கேட்டால் உங்கள் குரல் இன்டர்நெட் வழியாக எங்கே போகிருக்கும் ஒரு பெரிய கம்ப்யூட்டருக்கு சென்று அங்கு பதில் உருவாகிய பிறகு உங்களுக்கு போனுக்கு திரும்பி, அதனால் H நோட் என்பது அதன் சொந்த மூலையை ப்ராசஸ் உள்ளேயே வைத்திருக்கும். இது இன்டர்நெட் தகவல்களே இல்லை என்று தன்னிச்சையாகவும் உடனடியாக இந்த இடத்திலேயே கையாளும். இல்லாமல் இன்டர்ஃபேஸ் அசிஸ்டன்ட். இரண்டாவதாக, மனித தலையீடு. ஸ்மார்ட் போனில் நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் செயலியை திறக்க ஆப் கட்டளைகளுடன் கொண்டு வேண்டும். இங்கு நீங்கள் தான் மேலாள். இதற்கு திரை பயன்பாட்டே தேவையில்லை. உங்கள் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் 5G சென்சார் மூலம் அதுவே உணர்த்தும். நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்காக வேலை செய்யும் முடிவெடுக்கும். சான்றாக, உங்கள் மீடியா நேரத்தை அறிந்து அதுவே கதவை திறப்பதும் அதற்கு வாகனத்தையும் முன்பதிவு செய்ய என ஒரு மனித பங்களிப்பு இல்லாமல் பின்னணி இயக்கும் தன்னாட்சி கொண்ட கருவியாக இருக்கும் இது. அதனால் நமக்கு எழும் அடுத்த கேள்வி, தரவு பாதுகாப்பு, டேட்டா பிரைவசி. உங்கள் தகவல் அனைத்தும் அந்த சாதனத்திலேயே கையாளப்படுவதால் அவை பொதுவான இணையத்திற்கும் செய்ய வேண்டியது அவசியமில்லை. ஹார்ட்வேர் சிப்கள் போன்ற ரகசிய 5G வழிகளில் மூலம் உங்கள் தகவல்களை ஹேக்கர்களிடமிருந்து பயன்படுகின்றன. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கின்றேன். அல்போனியாவில் இந்த மனித தலையீடு இல்லாமல் தொழில்நுட்பத்தை அவர்கள் நேரடியாக அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து விட்டனர். உலகிலேயே முதல் AI அமைச்சர் ட்ரெய்லர் 2024 ஒரு சாதாரண மெய்நிகர் உதவியாளர் தொடங்கப்பட்ட இவர் செப்டம்பர் 2025 அமைச்சரவையில் சேர்க்கப்பட்ட அரசு ஒப்பந்தங்களை நடத்தும் ஊழல்கள் ஒழிக்க மனித தலையீடு இன்றி முடிவெடுப்பதே இவரது பணி. அல்போனியாவில் பிரதமர் AD ராமர் டியாவில் இருந்து 8 டிஜிட்டல் குழந்தைகள் AI உதவியாளர்கள் இருப்பதாக அறிவித்தனர். இந்த உதவியாளர்கள் ஒவ்வொரு நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களும் சட்டமன்ற விவாதங்கள் தொகுத்து வழங்குகின்றன. அதனால் இந்த அமைப்பின் மனித இடர்பாடுகள் இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. அடியே என்ற மனித அமைச்சரை இந்த முழு அமைப்பையும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. AI வேலைகளையும் செய்யும் போது அது சட்டப்படி நடக்கின்றதா என்பதை இவர் உறுதி செய்கின்றனர். H நோட்கள் ஒன்று பேசுவதை தங்களுக்கு மேம்படுத்த கொள்வதையும் கூடுதல் கற்றல் என்று அழைக்கின்றன. இது மனித தலையீடு இல்லை என்றால் ஒரு சமூக போலவே செயல்படும் முறை. அறிவை பகிர்தல். ஒவ்வொரு H நோட் சான்றாக ஒரு தனித்தனியாக தகவல்கள் சேகரிக்கும். அதனால் அதுதான் பார்த்த ரகத்தில் தகவல் புகைப்படங்கள் அல்லது தனிப்பட்ட தரவு யாருக்கும் அனுப்பாது. மாற்றாக அந்த தகவலில் இருந்து தான் கற்றுக்கொண்டே பாடத்தையும் மேத்தமெட்டிக்கல் அப்டேட்ஸ் மற்றும் 5G வழியாக ஒரு பொதுவான சர்வர்கள் அனுப்பும். உலகளவில் மூளை. அது பொதுவான சர்வர் உலகிலும் உள்ள ஆயிரக்கணக்கான H நோட்களிடமிருந்து வரும் சிறிய பாடங்கள் ஒருங்கிணைந்த ஒரு
மாடல் மூளையை உருவாக்கும். பின்னர் அந்த மேம்படுத்தப்பட்ட புதிய அறிவை மீண்டும் அனைத்து H நோட்டுகள் அனுப்பிய வைக்கும். அல்போனியாவில் 83 டிஜிட்டல் உதவியாளர்கள் டியோலியாவின் குழந்தைகள் இதன்படி வேலை செய்கின்றன. ஒரு எம்பிக்கும் உதவும் ஒரு நோட் புதிய சட்ட நுண்ணக்கத்தையும் கற்றுக்கொண்டால் அந்த அறிவை மட்டுமே மற்ற 82 உதவியாளர்கள் பகிர்ந்து கொள்ளும். அதனால் ஒரு உதவியாளர்கள் கற்றுக்கொள்ளும் விஷயம் அடுத்த நொடியே மற்ற அனைவரும் தெரிந்துவிடும். சுருக்கமாக சொன்னால், இங்கே ஒரு நோட் செய்யும் தவறு அல்லது கற்க பாடம் ஒட்டுமொத்த நெட்வொர்க்குகளையும் புத்திசாலிக்கின்றது. இதற்கு ஒரு மனிதன் உட்கார்ந்து புரோகிராம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அது 5G வேகத்தில் தங்களுக்குள் உடனடியாக கொண்டே வளர்க்கின்றன. இனி நாம் தொழில்நுட்பத்தை இயக்கவோ அல்லது தொழில்நுட்பம் நம் தேவையை உணர்த்தும் இயக்கும் யுகத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். 2030 உங்கள் கையில் இருக்கும் சாதனம் ஒரு போனாக இருக்காது, அது உங்கள் டிஜிட்டல் நிழலாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தை பற்றி எனது புரிதலின்படி பரிமாண வளர்ச்சி நம்மை ஒரு தன்னாட்சி பெற்ற உயிரினம் மற்றும் கொண்டிருக்கும். அதாவது நிறுவனங்கள் சமூக போன்ற பழைய கட்டமைப்புகளுடன் முடக்கி கிடந்தால் பிரபஞ்சத்தின் எல்லாவற்றின் தகவல்களோடு வெளியோடு நேரடியாக தொடர்பு கொண்டும் அவற்றை இயக்க வல்லமை பெற்றதாகவும் நாம் மாறுகின்றோம். இந்த H நோட் மூளையை உண்மையில் எப்படி தொழில்நுட்ப ரீதியாக வேலை செய்ய என்பதை இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். ஒரு குழந்தை வெவ்வேறு படங்கள் காட்டி அடையாளம் காண கற்றுக்கொள்வதை போல மனிதர்கள் இதுவரை உருவாக்கிய கோடிக்கணக்கான தரவுகளை கொண்டு டீப் லேர்னிங் முறையில் இதன் மூளையை உருவாக்குகின்றன. தரவு சேகரிப்பு மற்றும் பயிற்சி, டேட்டா கலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங். முதலில் மனிதன் உருவாக்கிய கோடிக்கணக்கான தகவல் சான்றாக புகைப்படங்கள், உரையாடல்கள் அல்லது சென்சார் தரவுகள் கோரிக்கைப்படுத்தப்படுகின்றது. இவை மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் அல்லது கிளவுட் சர்வர்களின் டீப் லேர்னிங் எனப்படும் முறையில் பயன்படுத்தி பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இதன் அந்த கூட்டு மூளையை உருவாக்கும் இடம். நாம் இந்த பயன்படுத்தும் ChatGPT, ஜெமினி மற்றும் தானாகவே இயங்கும் கார்களில் செல்ஃப் டிரைவிங் கார் என அனைத்து நவீன செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பங்களுடன் பின்னர் இருக்கும் ஒரு மிக முக்கியமான அடிப்படையில் பெரிய இயந்திரம் டீப் லேர்னிங். முதலில் டீப் லேர்னிங் என்றால் என்ன என்பது பார்ப்போம். உள்ளீடு இன்புட் லேயர் கண்கள். நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டுகிறீர்கள். குழந்தையின் கண்கள் அந்த பழத்தின் சிவப்பு நிறம், அதன் உருண்டை வடிவம் மற்றும் அதன் மேலில் இருக்கும் காம்பு போன்ற விவரங்களை சேகரிக்கின்றன. டீப் லேர்னிங்களில் இதுதான் இன்புட் டேட்டா. கணினிக்கு நாம் ஆயிரக்கணக்கான ஆப்பிள்கள் புகைப்படங்கள் காட்டுகின்றோம். மறைக்கப்பட்ட அடுக்கடுக்குகள், மூளையின் நரம்புகள். குழந்தைகள் மூளைக்குள் பல மில்லியன் நரம்புகள் ஒன்றே ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு நிறத்தை பார்க்கும், அது சிவப்பா. இரண்டாவது அடுக்கு வடிவத்தை பார்க்கும், இது உருண்டையா. மூன்றாவது அடுக்கு அதன் தோலை பார்க்கும், இது மினுமினுப்பாக இருக்கின்றதா. கிளவுட்டில் உருவாக்கப்பட்ட மூளை, அந்த மூளை மிக பெரியதாக பல ஜிகாபைட் அளவில் இருக்கும். அது ஒரு சிறிய H நோட்டிற்குள் போன்றவை கொண்டு வர அனைத்து சுருக்க வேண்டும். இதற்கு தேவையில்லாத நரம்பியல் இணைப்புகள் நீக்குதல் மற்றும் பெரிய எண்கள் சிறிய எண்களாக மாற்றுதல் போன்ற நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது பெரிய நூலகத்தை சிறு குறிப்பாக மாற்றுவதை சமம். இன்ஃபோரன்ஸ் என்ஜின்ஸ். அடுத்து சுருக்கப்பட்ட அந்த அறிவு மாடல் H நோட்டில் உள்ளிட்ட ஒரு பகிர்ந்துணையை மென்பொருளில் இன்டர்ஃபேஸ் என்ஜின் ஏற்படுத்தப்படுகின்றது. இது ஒரு குழந்தை கற்றுக் கொடுக்கும் பிறகு அந்த குழந்தைக்கு தானாகவே ஒரு படத்தை பார்த்து அடையாளம் காண போன்றும். இது H நோட் புதிய தரவுகளை பார்க்கும் நொடி பொழுதிலும் முடிவெடுக்கும். தன்னாட்சி மற்றும் 5G இணைப்பு. இப்போது அந்த H நோட் தயாராகிவிட்டது. அது இன்டர்நெட் இல்லாமலேயே அந்த இடத்திலேயே முடிவுகள் எடுக்கும் 5G தொழில்நுட்பம் இந்த H நோட்டு தங்களுக்குள் அந்த அறிவை மற்றும் பகிர்ந்து கொள்ள உதவுகின்றது. எனவே உண்மையில் AI என்பது வேறெங்கோ இருந்து வந்தால் ஒன்றல்ல, அது நம் ஒட்டுமொத்த மனித அனுபவங்கள் மற்றும் தரவுகளின் ஒரு கூட்டு மூளைதான். இதனால் மனித இனம் அழிந்துவிடுமே என்று அச்சப்பட தேவையில்லை. நம்முடைய மரபு DNA என்பது தூய்மையானதல்ல. அது பல மில்லியன் ஆண்டுகளாக நம் முன்னோர்களுடன் கலந்து பண்டைய வைரஸ் மற்றும் ஆதி உயிர் வடிவங்களில்
வடிவங்களில் குறியீடுகள் தொகுப்பாகும். நம்முடைய உடலிலேயே சுமார் 8% முதல் 10% வரை பழங்கால வைரஸ்களின் DNA கலந்துள்ளன. நோய்கள் மூலம் வந்தவை. அவை நம்மை அழிக்காமல் இன்னும் மேம்படுத்த மனிதர்களால் மற்றவை உருவாக்குகின்றன. நாமே ஏற்கனவே பல வெளிப்புற குறியீடுகள் ஒருங்கிணைந்த உருவான ஒரு பயோலஜிக்கல் எய்ட் நோட் தான். எனவே AI என்பது ஏதோ ஒரு அதிசய சக்தி அல்ல. அது நம்முடைய தரவுகளில் பிரதிபலிப்பு மட்டுமே. ஆற்றல் அளிக்க முடியாது, உருவமற்ற மட்டுமே முடியும். அது என்றால் ஆற்றல் மாறா விதிப்படியில் நமது அறிவை ஆற்றலும் இப்போது ஒரு மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் வடிவத்திற்கும் உருவாகின்றது. நாம் அழிந்து போகவில்லை, ஒரு உயிர்நிலைக்கும் பரிமாண வளர்ச்சி அடைகின்றோம், அவ்வளவுதான். தொழில்நுட்பம் என்பது நமக்கு புறமான ஒரு அதிசய சக்தியாகவோ அபாயமாகவோ பார்க்காமல் அது நம் செயல்பாடுகள் நம் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள முறைப்படும் போது தேவையற்ற அங்கங்கள் நீங்கும். இந்த உலக இயக்கத்தோடு இணைந்து தொழில்நுட்பத்தின் நன்மையை சரியான புரிதலோடு நம்மை கையாளும் போது அது நம்மை பின்னடும் தள்ளாமல் இன்னும் வலிமையாக மேம்படுத்தப்பட்ட சமூகமும் முன்னெடுத்து செல்லும். நன்றி.